கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக பரலோக ரகசியங்கள் என்கிற எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை 3வது வகுப்பில் தொடர்பு கொள்வதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது இந்த சேனல் இப்போ ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முதல் கிளாஸில் சொன்ன மாதிரி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தலாகும் வரைக்கும் இருக்கக்கூடிய 31,000 வசனங்களுக்குள் இருக்கிற ரகசியங்களை மிக சுருக்கமாக ஒரு 60 வாரங்கள் தொடர்ந்து இந்த கிளாஸில் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அருமையான ஒரு விருந்தாக இது உங்களுக்கு இருக்கும். கட்டாயமாக இந்த சேனல் ஒரு வியாபார நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை செய்து கொண்டிருக்கிற நாங்களும் முழு நேர ஊழியக்காரர்கள் அல்ல. நாங்கள் எல்லோரும் ஒரு பக்கம் நல்லா வேலை செய்கிறோம், நல்ல சம்பளம் வாங்குகிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அதனால் யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதை இலவசமாக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்போது இந்த பாடத்தை நீங்கள் கேட்கும் பொழுது இதனுடைய இன்ட்ரடக்ஷன் முதலே சொல்லிடுறேன். கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்தது வேதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அருமையான பொக்கிஷங்களுடைய ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம். இந்த வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, வேதம் எப்படி டிசைன் ஆகிருக்கு, அதை ஆண்டவர் எப்படி நமக்கு படிக்க சொல்கிறார், எப்படி ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார், அப்படி ஆராய்ந்து பார்க்கறதுல நமக்கு என்னென்ன சத்தியங்கள் வெளிப்படுது என்பதை குறித்து ஒரு சாம்பிள் தான் 2 கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு 6 மெத்தடு கூட நம்ம பார்த்தோம். அதில் ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது, ஒரு வசனத்துடைய கருப்பொருள் அறிந்து படித்தல், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின உவமைகள் படித்தோம் இல்லையா, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறதை பற்றி படித்தோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு, அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத குறிச்செல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் என்று சொல்லக்கூடிய காலங்களை மையமாக வைத்து படித்தல். இப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், அதாவது ஆக்சுவலாக இன்னையிலிருந்து தான், இந்த வகுப்பிலிருந்து தான் ஒரு பெரிய வேதம் என்கிற அரண்மனைக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்தது அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய கார்டன், இந்த பூக்கள் மலர்கள் எல்லாம் அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ முதல் முறையாக ஒரு அரண்மனைக்குள்ளே, அதாவது தேவனுடைய திட்டத்திற்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். சரிங்களா? ஒரு அரண்மனைக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரிசப்ஷன் இருக்குமோ, அந்த ரிசப்ஷன் ரூமுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். புரியுதுங்களா? இப்போ அது என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவன் இடத்துல போய் இந்த அண்ட சராசரம் இதெல்லாம் காட்டி இங்கே எத்தனை உலகம் இருக்குது அப்படின்னு கேட்டால், நார்மலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எத்தனை உலகம் இருக்குது, ஒரு உலகம் தானே பாரு நம்ம இருக்கிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் தான். ஆனால் நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்கிற ஆண்டவருடைய கட்டளைப்படி உள்ளே போய் வேதத்திற்கிட்ட, நம்முடைய பைபிள் கிட்ட கேட்டோம்னா, பைபிள் என்ன சொல்லுது, அதாவது ஒரு உலகம் அல்ல, 3 உலகங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லுது. 3 உலகங்களா? அது என்ன 3 உலகம்? நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஏதோ இந்த தரைக்கு அடியில் ஒரு உலகம், அப்புறம் இந்த தரைக்கு மேலே இருக்கிற ஒரு உலகம், அப்புறம் ஆகாயத்தில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், எக்ஸோஸ்பியர், எண்டோஸ்பியர், அந்த மாதிரி உலகம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கிறது உண்டு. அப்படி அல்ல. பைபிள் சொல்லக்கூடிய 3 உலகங்கள் என்கிற ஒரு காரியத்தை இப்போ நம்ம மிக தெளிவாக வேதத்தின் துணை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த மெத்தடில் 4வது மெத்தடு, காலங்களை மையமாக வைத்து படித்தல். ஓகே, 3 உலகங்கள் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 வசனங்கள் நம்முடைய ஆராய்ச்சிக்காக. ஒன்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இதான் வசனம். அடுத்த வசனமே பாருங்க, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதாவது எப்படி இருக்குன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஒழியாது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுது வானமும் ஒழிஞ்சிரும் பூமியும் ஒழிஞ்சிரும் சொல்லி, இன்னொரு வசனம் சொல்லுது அப்படியெல்லாம் ஒழியாது, பூமி எல்லாம் என்றென்றைக்குமே நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ அதில் எது கரெக்டுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்காகத்தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட நம்ம கவனிக்கல. இப்போ வானம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னா நம்முடைய கண்களை ஏறெடுத்து வானத்தை பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு எம்டி பிளேஸ், அங்கே ஒன்றுமே இல்லை, அது ஏற்கனவே ஒழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வசனம் எப்படி இருக்குன்னா, இல்லை வானம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற. அப்போ ஒரு பொருள்னு ஒன்று இருந்தால் தான் அது ஒழியும் இல்லைங்களா? அப்போது இது என்ன தேவன் சொல்ல வரார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பின்னாடி ஒரு வசனத்தில் ஒரு சந்ததி போகிறது, அதாவது சந்ததி தான் போகுது, இந்த பூமியெல்லாம் இங்கேயே தான் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு வெள்ளத்தில் வந்து ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஊராக அழிஞ்சு போச்சு, ஊர் அங்கே தான் இருக்கும், புரியுதுங்களா? அதனுடைய உடைமைகள் ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அதையத்தான் பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம்? ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி நிறைய பேச்சு வழக்குகள் தான் வேத வசனங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வந்து புரிந்து கொண்டு படித்தா தான் இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம எதுக்குள்ளே போகலாம்? 3 உலகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஆமாம். அப்போ அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். விசேஷமாக இன்றைக்கி அனைத்து கிறிஸ்தவ சகோதரிகள் கிறிஸ்தவ மண்டலத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை, அவர் வர்றது உறுதி. ஆனால் அவர் வரக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியை பற்றி தெளிவான சில தீர்க்க தரிசனங்கள் பைபிளில் இருந்தாலும் இதை குறித்து அநேகம் பேர் ஆராய்ச்சி செய்கிறாங்களான்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த காலத்தில் சொல்கிறாங்க கிறிஸ்து வருகிற காலம்னு சொல்லி, அது உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு காலத்திலேயே ஆண்டவர் மேலே போயிட்டு நான் கீழே வரேன், பரலோகம் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தானே போனார். அப்போ அவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பில் இருந்தாங்க? அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகையில் வந்துடுவாருங்கிற ஒரு விசுவாசத்தில் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்கள் அவர் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்க நிறைய பேர் பரியாசம் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும்னு சொல்கிறார். பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியதெனில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற வசனங்கள் எல்லாருமே எப்படி தெரியுங்களா இருக்கும்? நம்மோட சம்மந்தப்படுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜனரஞ்சகமாக நம்ம பார்க்கலாம். வேதம் என்பது ஒரு அருமையான விருந்து. அது படிக்க வேண்டிய விதத்தில் படித்தா அது நம்மளை கொண்டு போய் நம்ம இருக்கக்கூடிய காலத்திலே சேர்த்துரும். பாருங்கள், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெளியில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த முன்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களாம். அப்போது இப்போ கூட இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இந்த உலகம் இருக்குது. அவர் எங்கெங்கே வரப்போகிறார்? நாங்கள் சின்ன வயசுலக்கே வருவார்னு சொன்னாங்க, அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வருவார்னு சொன்னாங்க, இப்போ குடும்பம் கோத்திரம் ஆனதுக்கப்புறம் வருவார்னு சொன்னாங்க. இப்படியே தான் இயேசு கிறிஸ்து வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் செல்லுவோன்னு பாட்டு பல வருடங்களாக பாடிட்டுருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபாடே இல்லை, அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்படி தான் பரியாசம் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையிலே வானமும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி. ரொம்ப கிளியரான ஒரு சயின்ஸு. கவனிங்க, ஃபஸ்ட் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, இது ஒரு சயின்ஸ் புக்கு. அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுது? எல்லா பொருள்களும் ஜலத்திலிருந்து தான் உருவாயிருக்குன்னு சொல்லுது. அமீபா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதையத்தான் இங்கே வசனம் சொல்லுது. ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி. ஃபுல்லாக ஜலத்தினால தான் இந்த பூமி நிலை கொண்டிருக்கிறது, உண்டாயினவென்பதையும். இப்போ தான் அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்கிறதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம 3 உலகம் டைட்டில் பார்த்தோம் இல்லையா? இப்போ பேதுருவே அதற்கு விளக்கம் கொடுக்குறார். அன்றைக்கு இருந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிஞ்சது. நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பைபிள் ஹிஸ்ட்ரி இல்லையா? அப்போ அன்னைக்கு இருந்த உலகம் அப்படிங்கிறது ஆதாமிலிருந்து அந்த அழிவு வரும்போது நோவா இருந்தார் இல்லையா? ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருந்தது தாங்க அன்றைக்கு இருந்த உலகம். இதுதான் முதல் உலகம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க. அன்றைக்கு இருந்த உலகம் இதுதான் முதல் உலகம். ஸோ இப்போ 3 உலகத்தில் முதல் உலகம் வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்த வசனமே அந்த ஆர்டரில் எப்படி வருது பாருங்கள். வாசிக்கலாம். 2 பேதுரு 3:7.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, முதல் உலகம் சொல்லும் போது அது ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சிருச்சு. இப்பொழுது இருக்கிற உலகம் அப்படின்னு சொல்லாம இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற வானங்கள், வானம்னாலும் இப்போ தான் பார்த்த ஒரு எம்டி பிளேஸ், அது ஏற்கனவே அழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் அதை நெருப்பு வச்சாலும் அழிக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த பூமி கூட எவ்வளோ பெரிய பூமி, இது நெருப்பில் அழியுமா என்று சொல்லி கவனிக்கும் போது நேச்சுரலாக அது அழியாது. ஆனால் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக பேதுரு சொல்றார், இன்றைக்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும். அப்போ நேச்சுரலாக இது அழியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே இப்போ நம்ம பேதுருக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கலாம், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களே, இன்னைக்கு இருக்கிற வானம் பூமியும் அழியாதுன்னு, அழிஞ்சிரும், நெருப்பில் அழிஞ்சிரும்னு சொல்கிறீங்க, ஆனால் நேச்சுரலாகவே இது அழியாதே, அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்கன்னு சொல்லும்போது பேதுரு தான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு அவரே விளக்கம் கொடுத்துருக்கார். பாருங்க, 2 பேதுரு 1:20 நல்லா கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். பாருங்க, அவர் முன்னாடியே சொல்லிட்டார். இவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கார். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்திற்கும் சுய தோற்றமான பொருள் இல்லை, லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லர்த்தமான மீனிங் இல்லை. நம்ம கடந்த வாரமே பார்த்தோம், உன் ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர் மேலே போடு அப்படின்னா ஆகாரம் என்பது வசனம், தண்ணீர் என்பது ஜனங்கள். படிச்சோம் இல்லையா? இரவும் பகலும், இரவு என்பது துன்பமான காலம், பகல் என்பது சந்தோஷமான காலம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களுக்குள்ள தீர்க்க தரிசன பாஷை இது. அப்போ இந்த இடத்துல லிட்டரலாகவே எதுவும் அழியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்காரதா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இன்னைக்கு இருக்கிற உலகம்ங்கிறது 2வது உலகம். இது நோவாவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற உலகம்ங்கிறது நோவா காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதா 2வது உலகம். ஸோ 1ஆம் உலகம் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், 2ஆம் உலகம் நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். இதை சொல்லும்போது வானங்களும் பூமியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, வானத்தையும் பூமியும், இன்னைக்கு இருக்கிற வானத்தையும் பூமியும் நான் நெருப்பில் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வானம் என்பது ஏற்கனவே அழிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட பாஷைங்கிற போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? வானம் என்றால் என்னன்னு தெரியணும், பூமி என்றால் என்னன்னு தெரியணும், நெருப்புன்னா என்னன்னு தெரியணும். இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ தேவன் வானத்தை அழிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் வேணும்? அவருக்கு பிடிக்காத அல்லது அவர் விரும்பாத ஏதோ ஒரு விஷயம் வானத்தில் இருக்குது, இந்த ஆகாயத்தில், அதனால தான் இதை அழிக்கிறேன்னு சொல்கிறார். அது என்ன இருக்குது பாருங்கள். எபேசியர் 2:1 என்ன சொல்கிறாருன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், கவனிங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த ஆகாயத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஒரு ஆகாயத்து அதிகார பிரபு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வேலையே என்னன்னா, ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வர்றாங்களோ அத்தனை பேர்த்தையும் கீழ்ப்படியாமல் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கே தெரியும், தேவனுக்கு விரோதமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் கீழ்ப்படியாமல் போக பண்ணின அந்த ஆகாயத்து அதிகார பிரபு யார்? நமக்கு நல்லா தெரியும். சாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் யாருங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் நல்லா தெளிவாகவே நம்ம சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஆனால் அவன் எங்கே இருக்கான்? இந்த ஆகாயத்திலிருந்து கொண்டு ஜனங்களை எல்லாம் கீழ்ப்படியாமல் பண்ணிகிட்ருக்கான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டும் இல்லை, அவன் யார்? இப்போ என்ன கண்டிஷன் இருக்கான்னா, பவுல் எழுதுகிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த ஒளி
அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், சாத்தானுக்கு பேர் வச்சிருக்கார் பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவன், அவன் கடவுளாக அந்த பிரபஞ்சத்துக்கு, 2ஆம் உலகத்துக்கு இவன் தான் தேவன் பாருங்க. அதை அனுமதிச்சிருக்கார் தேவன். அப்போது இவன் எல்லாருடைய மனசை குருடாக்கிட்டான். அறிவே இல்லை. அறிவு இருக்கிறனால தான் எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஆகிறாங்க. ஆனால் எல்லாருடைய மனதை குருடாக்கிட்டான், பிளைண்ட்னஸ் கொண்டு வந்துட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் புரியாது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஆகாயம். அப்போ இன்றைக்கு இருக்கிற வானம் அப்படிங்கிறது கவனிக்கலாம். 2ஆம் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற வானத்தையும் பூமியையும் நான் அக்கினிக்கிரையாக வைக்கிறேன் சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற வானம்ங்கிறது இப்பொழுது இருக்கிற சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. இவன் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்துட்டு எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். அதுதான் அந்த வானம். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. வானம் அப்படின்னாலே சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அந்த அரசாட்சி. பூமி என்கிறது அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்கே இருக்கிற சிஸ்டம், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இதெல்லாம் இங்கே பெரிய பெரிய அமைப்புகளாக இருக்குது. இந்த அமைப்புகள் அவன் மேல் இருந்துட்டு இந்த அமைப்புகளுக்குள்ளே தான் ஜனங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். இது 2ஆம் உலகம். அதனால தான் இந்த 2 வானத்தையும் பூமியும், நான் நெருப்பில் அக்கினினாலே ஒரு விஷயத்தை அக்கினியில் போட்டால் உடனே இல்லாமல் போயிடுது இல்லையா? அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் சாத்தானுடைய அத்தனை அரசாங்கங்களும் அவனுக்கு கீழ் இருக்கிற அமைப்புகளும் அழிஞ்சிரும். அதை தாங்க பேதுரு சொல்கிறார். இது 2ஆம் உலகம். அடுத்தது பாருங்க, 3ஆம் உலகத்தை பற்றி சொல்லும்போது, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது தாங்க 3ஆவது உலகம். கவனிக்கிறீங்களா? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். இப்போ நீதி மோசமாயிருக்கும் 3ஆம் உலகத்தில் நீதி வாசமாயிருக்கும். இன்னைக்கு எல்லா பக்கம் நீதி இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கே தெரியுது இல்லையா? அப்போ இதுதான் 3ஆவது உலகம். அப்போ இந்த 3ஆம் உலகம்ங்கிறது புதிய வானம். அப்படின்னா புதுசாக வானத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கலாம் போகிறதில்ல. புதிய வானம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையிலான அரசாட்சி. பூமி என்பது புதிய அமைப்புகள். எல்லா சிஸ்டத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றிடுவார். புரியுதுங்களா? புதிய வானம் என்பது கிறிஸ்துவுடைய அரசாட்சி, புதிய பூமிங்கிறது புதிய அமைப்புகள். ஸோ இது தாங்க 3 உலகங்கள். இப்போ நீங்கள் அந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 3 உலகம். அதில் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருக்கிறது 1ஆம் உலகம். அடுத்தது நோவாவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது 2ஆம் உலகம். 3ஆவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம். கவனிக்கிறீங்களா? இந்த 3 உலகங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை எத்தனை உலகம் இருக்குன்னா நம்ம ஒரு உலகம் தான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். இப்போ சத்தியம் நம்மளை எஜுகேட் பண்ணுது பாருங்க. நம்மளை என்ன பண்ணுது? படிப்பனைக்கு கொண்டு வருது. இப்போ நம்ம பைபிளுக்குள்ளே போய் எத்தனை உலகம்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? 3 உலகம் சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய அரண்மனை. தேவனுடைய பைபிள் திட்டம்ங்கிறது ஒரு பெரிய அரண்மனை. உள்ளுக்குள்ளே புதுசாக நிறைய பொருள்கள், நிறைய நம்முடைய சந்தோஷப்படுகிற பொருள்கள் இருக்குது, ஆச்சரியப்படுகிற விதமான சத்தியங்கள் இருக்குது. அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கணும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போகலாம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த 3 உலகம் இதை சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிக்கணும். இப்போ எதிலிருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும்? எங்கேருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும்? ஃப்ரம் தி பிகினிங் இல்லையா? ஸ்டார்டிங். அப்போ அது எங்கேருந்து ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும்? முதல் உலகம், இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முதல் உலகத்திலிருந்து ஃபுல்லாக நம்ம பைபிள் படித்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் மிக சுருக்கமாக இந்த முதல் உலகத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே வசனம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? 1ஆம் உலகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதாவது மனுஷன் குடியிருப்புக்கு அது சரியாகவே இல்லை. வெறும் ஒழுங்கின்மையாக இருக்குது, அதே சமயத்தில் வெறுமையாக. மனுஷனுக்கு தேவையான அந்த காற்றுகள், போக்குவரத்து எதுவுமே அங்கே கரெக்டாக சூட் ஆகலை. அப்புறம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு நல்லா படிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? வானம்ங்கிறது எம்டி பிளேஸ்ன்னு சொன்னாலே அதை சிருஷ்டிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அது ஒரு வெற்றிடம் தானே. ஒரு பொருள்னால் அதை உருவாக்கலாம். அப்போ அந்த இடத்துல வானத்தை சிருஷ்டித்தாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய தாவீது ஒரு முறை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரண்மனைக்கு மேலே போய் ஒரு இருட்டான டைமில் அரண்மனையில் உட்பறையில் போய் நின்று பார்க்குறாரு. பார்த்தோன்னே பிரமிச்சு போகிறார்.
பிரமிச்சு போய் என்ன பாட்டு பாடுறாரு அங்கே வாசிக்கலாம் பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. என்ன மாதிரி ஒரு படைப்பு அப்படின்னு பிரம்மாண்டமாக பார்க்குறார். வானங்கள் தேவனுடைய, அந்த இடத்துல ப்ளூரலில் சொல்கிறார் பாரு, வானங்கள், ஹெவன்ஸ். அப்போது வெறும் வெற்றிடத்தை பார்த்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு தாவீது பாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்டு, கவனிக்கிறீங்களா? ஆமாம், எண்ணற்ற நட்சத்திரங்கள், புரியுதுங்களா? அதனுடைய பிரம்மாண்டம், அதை பார்த்து தான் வானங்கள் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது அப்படின்னு அங்கே தாவீது பாடுறார். அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தாருங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? எண்ணற்ற நட்சத்திரங்களையும் அதிலிருந்து தான் பூமியவே அவர் வெளியே எடுத்தார். இது சயின்ஸ் சொல்லுது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சயின்ஸ் படித்தவங்களுக்கு. பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. இதில் சூரியன் எல்லாம், அதாவது வான மண்டலத்தில் கோடான கோடி சூரியன்கள் இருக்குது, நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திர கூட்டத்தில் ஒரு பஞ்சில் 50,000 நட்சத்திரம் இருக்கான். அது வானத்தினுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை நோக்கி அது பிரயாணப்பட்டு இருக்கு. அதில் ஒரு மிடில் சைஸ் ஸ்டார், அதுதான் நம்ம சூரியன். இந்த சூரியன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னை அது சுற்றி கொண்டிருக்கும் போது அதுக்குள் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, மூலகங்கள் எல்லாம் பெருவெடிப்பு, அது வெடித்து தனித்தனி ஆர்கனாக அது சுத்த ஆரம்பிச்சுதான். அதில் நிறைய ஆக்சைடுகள், புரியுதுங்களா, நிறைய வாயுக்கள், அப்புறம் H2O சொல்கிற ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது சுத்த ஆரம்பித்து காலப்போக்கில் இந்த பெருவெடிப்பு கொள்கையில் நிறையா அது கொஞ்சம் கொஞ்சமாக சாலிடாக கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? அப்படி மாற ஆரம்பித்த அந்த ஒரு நிறைய கோள்களில் ஒரு கோள்கள் தான் நம்முடைய பூமி. இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். இன்னொரு நாளைக்கு சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் இந்த பூமி எப்படியெல்லாம் தேவன் டிசைன் பண்ணாருன்னு சொல்லி நிறைய பாடங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சயின்ஸில் சொல்லப்பட்டதெல்லாம் பைபிளுக்கு எப்படி ஒத்து வருது, அல்லது பைபிளுடைய காரியங்கள் தான் சயின்ஸுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். பாருங்க, ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு, பறந்து விரிந்த ஆகாய விரிவு. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் தண்ணி இருந்திருக்கு, கீழேயும் தண்ணி இருந்திருக்கு. இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தாராம். மேலே தண்ணி ஒரு பக்கம் போயிடுச்சு, கீழே ஒரு பக்கம் தண்ணீர். அதனால தான் நம்முடைய பூமியை தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க, இந்த வாட்டர் கேனபி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியை சுற்றிலும் தண்ணி இருந்தது, மேற்பகுதி முழுவதும் தண்ணி இருந்தது, பூமிக்குள்ளேயும் தண்ணி இருந்தது. இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா இது எல்லாமே தண்ணி, அதனால தான் தண்ணியிலிருந்து தான் உருவாச்சுன்னு சொல்லி நிறைய நம்ம சயின்ஸில் நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா பாருங்கள், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக இதையெல்லாம் பிரித்து வானத்திலே சுடர்கள் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள், அந்த கிரகங்கள், இதெல்லாம் எதுக்கு தேவன் வச்சுருக்காருன்னு படிக்கிறோம். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் அது உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஹிஸ்ட்ரியை தனி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய ஒரு நாள் ஆகிட்டு அப்படியே வரும். அதில் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் புல் பூண்டுகளை படைப்பார், புல் பூண்டுகள் வளரும், மிருக ஜீவங்கள் வளரும், மச்சங்கள் வளரும். அப்போது மனுஷனுடைய தேவைகள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தேவன் முதல்ல உருவாக்கிறார். எல்லாம் உருவாகி இந்த பூமியில் புல் பூண்டுகள், மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள் எல்லாம் பூத்து குலுகி நிற்கும்போது அதுக்கப்புறம் தான் அதிகமாக நேசிக்க போகிற மனுஷனை அவர் இந்த பூமியில் உண்டாக்குறார்னு படிக்கிறோம். அது எப்படி உண்டாக்குறார்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் ஒரு மனுஷனை உண்டாக்குறார். அதெல்லாம் நமக்கு படிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எப்படி புரிஞ்சக்கூடாது? ஆணும் பெண்ணுமாகன்னா ஆதாமை படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏவாளை தனியாவெல்லாம் படைக்கலை, நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆதாமை படைச்சிட்டு என்ன பண்ணுறார், ஆதாமுக்குள் இருக்கிற ஒரு விலா எலும்பில் எடுத்து ஏவாளை செய்கிறார். அதுதான் ஆணும் பெண்ணுமாக தான் ஆதாம் ஏற்கனவே இருந்திருக்கார், உள்ளுக்குள்ளே அந்த ஜீன் இருந்திருக்கு, அதுக்குள்ளேருந்து எடுத்து செய்கிறார். இதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ஆதாமுக்குள்ளுக்கிற ஒரு இடுப்பு எலும்பை அவர் கொஞ்சம் எடுத்திருக்கார். அப்படி எல்லாம் அன்புக்குரிய சகோதர சொல்லே, நமக்கு நல்லா தெரியும், சயின்ஸ் தெரியும். அந்த முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, போன் மேரோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த எலும்பு மஜ்ஜை,
அதில் தான் அந்த டிஎன்ஏ இருக்குது, உயிரணு. அந்த ஆதாமுக்குள் இருக்கிற அந்த உயிரணுவை எடுத்து அதிலிருந்து ஏவாளை அங்கே அவர் உருவாக்குறார். ஸோ இதை இன்றைக்கி வந்து இந்த டிஎன்ஏலாம் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இது அப்படியே தனியாக ஒரு எலும்புக்கு அப்படியே உடச்சி எடுத்துட்டாருனால நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அந்த போன் மேரோ, அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற இந்த டிஎன்ஏ எடுத்து அங்கே ஏவாளை உருவாக்குறார். ஸோ இது வந்து இதுதான் ஒரு பெரிய விஷயமாக அங்கே வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கவனித்து பார்க்கும்போது அவர் மண்ணினால் உருவாக்குனார். போன கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, மண்ணில் இருக்கிற மூலங்களை எல்லாம் எடுத்து அங்கே ஆதாமை உருவாக்கி அவருக்கு ஒரு சுவாசத்தை கொடுத்தார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இப்படியாக மனுஷன் தோன்றுவதற்கு முன்பாகவே மனுஷனுக்குரிய எல்லா படைப்புகளையும் தேவன் இந்த பூமியில், எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சில பெற்றோர்கள் அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்பில் பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த பெட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவர் கூட மனுஷன் உருவாகுவதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு மனிதனை உருவாக்கினார். இப்போ கேள்வி என்ன தெரியுங்களா, ஏன் கடவுள் மனிதனை உருவாக்கினார்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி நார்மலாக நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது மனுஷன் பிறக்கிறான், நிம்மதி இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்கிறான், அப்புறம் மரித்து போகிறான். இவ்வளோதான் லைஃப், மனுஷனுடைய லைஃப் இவ்வளோதான். ஏற்கனவே பல கிளாஸில், முந்தின கிளாஸில் பார்த்துருக்கோம். பணக்காரன் மேலும் பணக்காரனாகிறான், ஏழை மேலும் ஏழையாகிறான், ஏழையாகவே இருந்து சாகிறான், ஒருத்தன் பணக்காரனாகவே இருந்து சாகிறான். சந்தோஷமே இல்லை அந்த வாழ்நாளில், வருத்தமும் சஞ்சலமும் தான். அப்புறம் எதுக்குங்க மனுஷனை ஏங்க பிறந்தோம் அப்படிங்கிறாங்க நிறைய ஜனங்கள். இந்த உலகத்தில் பிறந்தமோ, கவனிக்கிறீங்களா? அப்போ இப்படியாக ஒரு மனுஷனுடைய தோற்றமே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் நிறைய வேத விற்பனர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர்களுக்குரிய கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வகுப்பார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு நிம்மதி இல்லாமல் சாக வைக்கிற ஒரு கடவுள்னா அவர் இப்படி ஒரு கடவுளே தேவையில்லைன்ட்டு போயிட்டான். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பார் போகிறாங்க. ஆனால் நமக்கு வேதம் தெளிவாக போதிக்கிறது, ஏன் தேவன் மனுஷனை உருவாக்கினார். இப்படி ஒரு கேள்வி நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் இந்த பதில் தெரியணும். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அவர் விரும்பினார், உருவாக்கினார், அப்படி அல்ல. மனுஷனை ஏன் உருவாக்கினார்? வசனம் இருக்கு பாருங்க. இந்த கேள்வி ஆதியாகமத்தில் இருக்கு. அந்த கேள்விக்குரிய விடை அதே பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்தில் இருக்கு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. இதுதாங்க விடை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. தேவன் மனிதனை உருவாக்குனதனுடைய நோக்கமே இதுதான். இந்த ஒரு மனுஷனை வச்சு ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமியில் உருவாக்கணும். அதுக்கு தான் ஒருவனை படித்தார். எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் ஒருத்தர் தானே படித்தார், அந்த ஒருத்தர் தானே ஆதாம். புரியுதுங்களா? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு நிறைய பவர் இருந்தது. அவர் நினச்சிருந்தா ஆதாம் இப்போ கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம் அந்த ஆதாமை அவரை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு 10 ஆதாம் செஞ்சு நடுவில் இருக்கிற அந்த பழ மரத்தை மட்டும் எடுத்துருந்தாரு, அந்த பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் இப்படி கூட சிந்திக்கிறான். ஆனால் தேவன் பாருங்க, அப்படி செய்திருக்கலாம். ஏன்னா ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்ன ஏன் செய்யலை அப்படின்னா, அந்த ஒருத்தர் இடத்துலேருந்து தான் யார் வரணும்? இப்போ தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை வெளியெடுத்தார். கவனிக்கிறீங்களா? ஓகே. இப்போ இவங்க வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால தான் கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதை கொண்டு போய் மனுஷனை வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதில் கூட ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அந்த ஏதேன் தோட்டம் இப்போ எங்கே இருக்குது தெரியுங்களா? நிறைய பேர் எங்கேயோ இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் தெளிவான விளக்கம் இருக்குது. இந்த ஏதேன் தோட்டத்தை வளப்படுத்துவதற்கு 4 ஆறுகள் ஓடிட்டு இருந்தது. ஆதியாகமத்தில் தான் இருக்குது அந்த வசனமே. பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத், இந்த 4 ஆறுகள் ஓடிட்டு இருந்தது. அந்த 4 ஆறுகளில் 2 ஆறுகள் பூகம்பத்தில் அழிஞ்சிருச்சு. 2 ஆறுகள் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்கே தெரியுங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். அந்த இதக்கேல் அப்படிங்கிற ஆற்றுக்கு தான் இப்போ இங்கிலீஷில் டைகிரிஸ்னு சொல்கிறோம்.
ஐப்ராத்து என்கிற நதிக்கு இங்கிலீஷில் யூப்ரட்டிஸ் என்று சொல்கிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 யூப்ரட்டிஸ் டைகிரிஸ், இந்த 2 நதிகளும் இப்போது ஈராக்கில் தான் ஓடிட்டுருக்கு. கவனிக்கிறீங்களா? ஈராக் நாடுகிட்ட தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு காலத்தில் மத்திய கிழக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்ல முடிய பாலைவன நாடுகள் சோலைவனமாக இருந்திருக்குதுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் ஒரு பெரிய பூகம்பம், அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய பூகம்பங்கள் வந்து அங்கே இருக்கிற அத்தனை மரங்களும் பூகம்பத்தில் உள்ளே போய் நாளாக நாளாக மக்கி குரூடாயிலாக மாறிச்சு. அதுதான் இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரி சொல்கிறோம் இல்லையா, வளைகுடா நாடுகளை எண்ணெய் வளம் கொளிக்குது. அதில் முக்கியமான பிரதேசம்தான் இந்த ஈராக். அங்கே தான் இந்த நதிகள் எல்லாம் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஓடிட்டுருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து ஆதாம் ஏவாளை கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா நீங்கள் தோட்டத்தை எல்லாம் சுற்றி வாங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் குழந்தை இல்லையா? அப்புறம் அவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்க? நிர்வாணிகளாக இருக்காங்க. ஒரு குழந்தைகள் போல் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிர்வாணம் தெரியல. போயிருப்பாங்க, குழாவி இருப்பாங்க, கூடியிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பழங்கள் மரங்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லா சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து, நமக்கு தெரியும், தோட்டத்தில் உள்ள எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அதுக்குரிய விளக்கம் நம்ம முதல் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த டைமில் தான் திடீர்னு சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து அப்படின்னு இருக்கும் இல்லையா? நீ அந்த வசனமெல்லாம் படிச்சு பாருங்க. அப்போது இதில் இது ஒரு கேள்வி இருக்குது, வந்தது சாத்தானா சர்ப்பமா? இது ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே பதில் சொல்ல. ஆனால் பைபிளில் விடை இருக்குது. பாம்பு மாதிரி வந்தான் அப்படின்னு சொல்லாங்க, அல்லது பாம்பாக வந்தான்னு சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு தெரியல. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாத்தான் வந்தான், ரைட். வந்தோடனே என்ன செய்கிறான்? நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க, தேவர்களைப் போல் ஆவீர்கள். அவன் எப்படி தெரியுங்களா தந்திரமாக இருக்கான் அப்படின்னா, உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஒரு 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 ஆவலோட கேள்வியில் இல்லையா? அப்போ ஆரம்பித்து ஏவாளை எப்படியோ ஏமாற்றிட்டான் பாருங்க. இல்லை நீங்கள் வந்து சாப்பிடுங்க, சாக மாட்டீங்க, தேவர்களைப் போல் ஆவீர்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு ஆச்சரியமான உண்மை இருக்குது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சாத்தான் ஆதாமைத்தான் முதல்ல போய் கான்டாக்ட் பண்ணியிருக்கான். ஆதாம் தேவனுடைய நேரடியான கட்டளை வாங்கினதுனால அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அதனால் இவர்கள் தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ ஏவாள்கிட்ட வந்துட்டான். எவ்வளோ பெரிய ஞானி பாரு, எங்கே அடித்தா யார் விழுவாங்கன்னு தெரியும். இப்போ ஏவாள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த பழத்தை சாப்பிடுங்க. அந்த பழம் கூட எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த பழம் கூட பார்வைக்கு இன்பமும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குமா? இப்போ நம்முடைய சைக்காலஜியை இதை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அதைத்தான் செய்வோம். இதை பார்க்க வேண்டாம்னா பார்த்தா என்ன அப்படின்னு அதைத்தான் பார்ப்போம். இந்த சைக்காலஜி அப்போவே யூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு தேவன் சொன்னாரோ அந்த பழத்தை இச்சிக்கப்படத்தக்க மாதிரி காட்டி அங்கே ஏவாளை சாப்பிட வச்சுட்டான். ஏவாளுக்கு அந்த நாலேஜ் இல்லை இல்லையா? ஓகே, இப்போ ஏவாள் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ ஆதாமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆதாம் என்ன சொல்லியிருக்க வேணும் பாருமா? சரி, தெரியாமல் நீ சாப்பிட்ட, இப்போது நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா தேவன் என்னைத்தான் முதல் முறையாக அவர் உருவாக்கியிருக்கார், அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும், நான் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் வாங்கி என்ன பண்ணிட்டார்? சாப்பிட்டார். என்ன காரணம்? இதை தெரியணும். ஏன் ஏவாள் இடத்துல ஆதாம் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டார்? என்ன சொல்லலாம்? என்ன காரணம்? உலக தோற்றம் முதல் தேவனுடைய கேரக்டர் தான் அங்கே காரணம். அந்த கேரக்டர் என்ன? அன்பு. எப்படி தெரியுங்களா? தேவன் முதல் ஆதாமை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் தனியாக உலாவ விட்டார். ஆதாம் உலாவிட்டு இருக்கார். ஏதோ ஒரு ஏக்கம், தனியாக இருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு தேவைப்படுற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு தாங்க ஆதாம் தேவன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தான். கவனிச்சு பாருங்கள், தேவன் எவ்வளோ ஒரு டேஸ்ட் உள்ள கடவுள் பாருங்க. இன்னொரு ஆதாமை உருவாக்கி நீ 2 பேரும் நடங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா?
அந்த ஆப்போசிட் லவ், ஆப்போசிட் ரியாக்ஷன். தேவன் எவ்வளோ ஒரு டேஸ்ட் உள்ள கடவுள் பாருங்கள். ஒரு பெண்ணை உருவாக்கி அது எப்படி தனக்குள் இருந்து உருவாக்கிட்டான். இதுதாங்க பிரச்சனை. தனியாக ஆதாம் ஏவாளை செஞ்சுருந்தா நீ என்னமோ போன அவர் கூட அவர் விலக்கி விட்டுருக்கலாம். ஆனால் அவர் எப்படி தன் மனைவியை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். தன்னை உருவாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா உருவாக்கின மனைவியை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா தனக்குள் இருந்து எடுத்ததுனால. எப்படி நம்ம குழந்தை நம்முடைய வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வந்தோடனே அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி அன்பு காட்டுது, அதே மாதிரி தான், அதே அன்பு தான். அந்த அன்பு ஆதாமுக்குள்ளே வந்ததுனால தேவனை மறந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டார்னா அந்த ஏவாள் மேலே வைத்த அன்புனால இப்போது அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டார், சாப்பிட்டுட்டார். இதை செய்ய வச்ச அந்த மகா பெரிய புத்திசாலி யாருன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா, சாத்தான். என்ன மாதிரி ஏமாற்றிட்டான் பாருங்கள். டைரெக்டாக ஆதாமிட்ட போயிருக்கான். அவர் ஏமாறலன்னு எங்கே அடித்தா யார் விழுவாங்கன்னு அவனுக்கு தெரியுங்க. நம்மெல்லாம் கவனிங்க, சாத்தானை ஜெயித்து விடுவோன்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். அவனுடைய பாக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் பார்ப்பான், நீ என்னை ஜெயிக்கிறவனா, நீ ஒட்டுமொத்த ஜனங்களையும் என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னு சொல்லுவான் அவன். அந்த மாதிரி மகா பெரிய புத்திசாலி சாப்பிட வச்சுட்டான் பாருங்க ஏவாளை. புரியுதுங்களா? ஸோ இவனை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க கீழ்ப்படியாமையே போயிட்டுருக்காங்க. ஏன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளை இடத்துல தான் அவன் கிரியை செய்கிறான். ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படியாமல் பண்ணிட்டான். உலக ஜனங்களை கீழ்ப்படியாமல் பண்ணிட்டான். சொந்த ஜனங்களாக இஸ்ரேல் ஜனங்களை கீழ்ப்படியாமல் பண்ணிட்டான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம், யோவான் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவனுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கு. முதல்ல அந்த இச்சையை செஞ்சதை யாருன்னா ஏவாள் தான். பாருங்க அடுத்தது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால். அவன் யாருன்னா ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். ரெண்டாவது அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கான். அவன் பொய் பேசும்போது அவன் சொந்தத்தில் எடுத்து தான் பேசுவான். தேவன் என்ன சொன்னார்? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். இவன் என்ன சொன்னா? சாகவே மாட்டீங்கன்னா. அப்படின்னு அவன் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கான் தெரியுங்களா? பொய் தான் சொல்லியிருக்கான். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தவங்களாம் செத்துட்டு தான் இருந்தாங்க. அவனுடைய புத்திசாலித்தனத்தை அவன் எப்படி செய்கிறாங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். தேவனுடைய திட்டத்துக்குள்ளே பூந்து பார்க்கும்போது தெரியும். அப்போது இப்படியாக இந்த சாத்தானுடைய பேச்சுக்கு சொல்லுக்கு இணங்கி ஏவாள் சாப்பிட்டாங்க, ஆதாமும் சாப்பிட்டார். அப்போ தேவனுக்கு இந்த 2 பிள்ளைகளும் கீழ்ப்படியாமல் போனதுனால தேவன் என்ன செஞ்சார்னா பாருங்கள், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். கவனிக்கிறீங்களா? அனுப்பிவிட்டார். இனி அப்போ இத்தனை நாள் அவர்கள் இருந்த அந்த சுகபோகமான வாழ்க்கை போச்சு. தேவனுடைய கான்டாக்ட் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, நேரடியாக பேசுகிற பேச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இப்போது அப்படியே போயிட்டு இருந்த பழத்தை சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக போனவங்க இப்போ என்ன பண்ணி ஆகணும்? நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பண்படுத்தணும் நிலத்தை. அந்த நிலத்தில் விளையக்கூடிய அந்த விளைச்சல் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு நிறைய வேலை செய்யணும். எவ்வளவோ கஷ்டம் வந்துருச்சு பாருங்க. அப்படி போய் தான் நிலத்தை பண்படுத்தி கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே தெரியும். அவர்கள் தேவன் பார்க்கும்போது நிர்வாணிகளாக இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு. உடனே அவங்க ஒரு இலைகள் எல்லாம் பொறிச்சு மூடிட்டாங்க. அப்புறம் தேவனே என்ன பண்ணார்? ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ஒரு தோல் உடைய கொடுத்தார். நிரந்தரமாக உங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கிங்கன்னு சொல்லி வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு ஆண் பெண்ணுக்குரிய உறவு ஏற்பட்டது. புரியுதுங்களா? உடல் சம்பந்தமான உறவு அப்போ தான் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி 2 பேருமே நிர்வாணிகளாக இருந்தபோது அவர்களுக்கு அந்த எண்ணமே வரல. ஏன்னா அவங்க கீழ்ப்படிச்சிட்டு இருந்தாங்க. கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிற போது இந்த எண்ணம் வரல. அவங்களுக்கு ஒரு குழந்தைகளை போல் இருந்தாங்க தேவனுடைய பார்வையில். கீழ்ப்படியாமல் போனோன்னு நாலேஜ் வந்தோடனே தங்களை மறைச்சிக்கிட்டான் இல்லையா? இப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் இவர்களுக்குள்ளே அந்த எண்ணம் உருவாகி, அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அது பின்னாடி வேற ஒரு சப்ஜெக்டில் கூட பார்க்கலாம். முதல் முறையாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அந்த முதல் மகன் பேர் காயின்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2வது மகன் பிறக்கிறான். அவன் மகன் பேர் ஆபேல். முதல் முறையாக 2 ஆண் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க. இப்போ வளர்கிறாங்க. அடுத்த வசனமே எப்படி தெரியுங்களா இருக்கும்? வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். பாருங்க என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கவனிக்கிறீங்களா? அப்போ இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், தேவன் இவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். தேவனுடைய கான்டாக்டே இல்லை. அது எப்படி திடீர்னு இந்த 2 பசங்களுக்கும் அந்த கான்டாக்டு, தேவனிடத்தில் காணிக்க கொண்டு போகணும் என்ன வந்திருக்கும்? இப்போ நான் சொல்கிற ஒரு கற்பனையை நீங்கள் கற்பனையாக மட்டும் நினச்சா போதும் இல்லையா? நடந்திருக்கலாம், நடந்திருக்காமல் இருக்கலாம். எப்படின்னா, ஒரு முறை அப்படியே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக வந்து உட்கார்ந்துருப்பார் ஆதாம். 2 பசங்கள் வந்து ஏப்பா இப்படி வந்து ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற போது ஆதாம் என்ன சொல்லியிருப்பார்? ஏப்பா கேட்குறேன், நானெல்லாம் எப்படி இருந்தவன் தெரியுமா? என்னப்பா எங்கே இருந்தேன் பாருங்கள், அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, ஏதேன் தோட்டம், ரொம்ப தூரத்தில் தெரியுதா? அங்கே தான் ஒருத்தர் என்னையும் உங்கள் அம்மாவையும் படைச்சார். அவர் யார்? அவர் தாங்க, அவர் பெரியவர். அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சு எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தார். ஒரு கட்டளை சொன்னார், உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நானும் கீழ்ப்படியாமல் போயிட்டேன். உடனே ஆபேல் கேட்டிருப்பார், ஏப்பா உனக்கு அறிவு இல்லையா? அவர் தான் சொல்கிறார்ல, நீ கேட்காம இருந்திருக்கலாம் இல்லை, என்னப்பா பண்ணுறது? கேட்கல, இப்படி வந்துட்டோம். சரி, நீங்கள் 2 பேர் தான் அந்த அவர் இடத்துல ஆசீர்வாதம் வாங்காம முட்டிங்க, அட்லீஸ்ட் நாங்களாவது போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோன்னு இப்படி தான் அந்த எண்ணம் போயிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது இவருக்கு ஒரு வேளை டைரக்ட் பண்ணியிருக்கலாம் அதான், சரி உங்கள் கிட்ட இருக்கிற ஏதாவது கொண்டு போய் கொடுங்க. அப்படி தான் 2 பேரும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதில் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரி. இதுக்கே ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது, காயின் மேல் போட்ட அடையாளம். இந்த 60 வகுப்பில் அது ஒரு சப்ஜெக்டாக வரும். ஏன் தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் அப்படிங்கிற சப்ஜெக்ட். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் புரியும். ஓகே, இப்போ அங்கீகரிச்சோன்னே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காயினுடைய முகம் மாறி முதல் முறையாக இந்த பூமியில் மனுஷனுடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்குது பாருங்க. பொறாமை, எரிச்சல் வந்தது. அது நாளாக கொலவெறியாக மாறி மனுஷனுடைய சரித்திரத்திலே ஒரு ட்ராஜடி ஹிஸ்ட்ரி பாருங்கள், சோக சரித்திரம் ஆரம்பிக்குது. அங்கே காயின் ஆபேலை கொலை செய்து விட்டார். அதனால தான் போன தடவையே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆபேல் செத்து கிடக்கிறார். அந்த முதல் தகப்பனும் தாயும் போய் அவன் எழுப்பி பார்த்துருப்பாங்க. அவன் எந்திரிக்கவே மாட்டான் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது எப்படி கதறி அழுதிருப்பார்கள். அதை தாங்க படித்தோம், சாயங்காலத்திலே அழுகை தங்கும். அன்னைக்கு ஆரம்பித்த அழுகை இன்னைக்கு வரைக்கும் தங்கியிருக்கு. அடுத்தது சூரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இது தேவனுடைய திட்டம். ஸோ இப்படியாக காயின் ஆபேலுடைய ஹிஸ்ட்ரி முடியுது. கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் காயினுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லப்படவில்லை. ஆபேல் இறந்துட்டார். அதுக்கப்புறம் சேத்துன்னு ஒரு மகன் பிறக்கிறார் ஆதாமுக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கிட்டிருந்து ஒரு சந்ததி பெருக ஆரம்பிக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு சந்ததி பெருக ஆரம்பிக்குது. ஜனங்கள் பழுகி பெறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல பழுகி பெருகும் போது திடீரென்று தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இந்த மனுஷ சந்ததியை அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுதான் ஆச்சரியம். திடீர்னு ஒரு ஜலப்பிரளயத்தில் இவங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தேவனுக்கு வந்தது? இப்போ நார்மலாகவே ஒரு கேள்வி கேட்போம், ஏன் தேவன் முதல் உலகத்தை அழித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னன்னு சொல்லட்டுமா? அங்கே அக்கிரமம் பெருகி இருந்ததுன்னு சொல்லுவோம். உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அக்கிரமம் பெருகலையா? ஒரு 1000 வருஷம் கழித்து, அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் கழித்து அக்கிரமம் பெருகலையா? நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது அக்கிரமம் பெருகலையா? அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழித்து பெருகலையா? இப்போ பெருகலையா? எல்லாம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக அந்த உலகத்தை, அந்த ஜனங்களை தேவன் அழிக்கணும்னு சித்தம் கொண்டது எதனால்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அன்புக்குரிய சகோதர சூழலை முதல் முறையாக ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள்னு இந்த சேனலுக்கு பேர் வச்சுருக்கோம். கவனிக்கிறீங்களா? ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவர் சும்மா இருக்கல. சரி, வெளியே போயிட்டாங்க, ஜெனரேஷன் பெருகுது, திரும்பவும் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி
அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பாருங்கள், முதல் உலகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு அப்நார்மலான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. என்ன இருந்திருக்குன்னா, தேவன் பரலோகத்திலிருந்து தேவதூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கதை இல்லைங்க, பைபிளில் வசனம் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்க போகிறோம். தேவதூதர்கள் இந்த பூமியில் வர்றாங்க. இப்போ அந்த தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து வரும்போது ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வருவாங்க, ஒரு காற்று மாதிரி வருவாங்க. இந்த பூமிக்கு வந்த உடனே அவர்கள் என்ன செய்வாங்க? தாங்கள் விரும்புகிற மனுஷ சரீரம் அவர்களால் எடுக்கலாம். கவனிங்க, இதுதான் அந்த தேவதூதர்களுக்கு தேவன் கொடுத்த ப்ரிவிலேஜ், ஒரு சலுகை. இங்கே வந்துட்டு அப்போ எதுக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக இல்லாவிட்டாலும் கட்டாயமாக அவங்க எதுக்கு வந்திருக்கணும்? இந்த ஜனங்களோட ஜனங்களாக கலந்து அவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வந்திருக்கணும், இல்லைங்களா? அப்போ திடீர்னு வந்து ஒரு காற்று மாதிரி வந்து புஷ்ஷுன்னு வந்து நின்னான்னு வச்சிங்களேன், அப்போ ஜனங்கள் பயந்துருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. அப்போது அவர்கள் மாதிரியே ஜனங்களோட ஜனங்களாக போனால் தானே அவங்களோட பழக முடியும், அவர்களுக்கு எதாவது சொல்ல முடியும். அதனால தான் தேவன் அவங்களுக்கு அந்த சலுகை கொடுத்தார். இந்த பூமியில் வந்த உடனே தாங்கள் விரும்புகிற மனுஷ சரீரம் எடுத்துக்கிட்டான். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிற போது அவங்க எதை அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இந்த பூமியில் ஆண்களும் பெண்களும் கூடி குழாவி சந்தோஷப்படுகிறது. அதன் நிமித்தம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள் சின்ன குழந்தையாக வெளியே வந்து வளருது. இதை பார்த்தோன்னே மாம்ச இச்சை இப்போ யாருக்கு வருதுன்னா தேவதூதர்களுக்கு வருது. அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த வரைக்கும் வரல. என்னைக்கு மாம்சத்தில் வந்தாங்களோ அன்னைக்கு அந்த ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ அந்த ஆசை வந்தோடனே இவர்களும் என்ன பண்ணிட்டான்னா, சாதாரணமாக மனுஷருக்கு ஒரு ஆண்கள் ஒரு பெண்களை திருமணம் பண்ணுற மாதிரி இவர்கள் எல்லாருமே வந்த தேவதூதர்கள் அத்தனை பேருமே ஆண்களுடைய சரீரம் தான் எடுத்தாங்க. பைபிளில் நமக்கு எத்தனையோ பார்த்துருக்கோம், தேவதூதர்களே ஆண்களாக தான் வருவாங்க. கப்ரியேல் தேவதூதர்கள் ஆண்கள் தூதன் தான். அப்போ ஆண்களாக அவர்கள் உருவெடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெண்களோட அவங்க தவறு பண்ணதுனால அவர்களுக்கு பிறந்தவங்க தாங்க ராட்சதர்கள்னு பைபிள் இருக்குது. அம்புலி மாமா கதையிலெல்லாம் பழைய காலத்தில் நம்மெல்லாம் படிப்போம் இல்லையா? பெரிய ராட்சதன் வந்தான், பலவான் ஒருத்தன் வந்தான் அப்படின்னு அந்த கேரக்டர்லாம் இதிலிருந்து வெளியே வந்தது தான். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு பதிலாக அன்றைக்கிருந்த முதலாம் உலகம் முழுவதும் ராட்சத சந்ததியாக உருவெடுத்தார்கள். கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ நான் சொன்னது வெறும் கதையா இல்லை பைபிள் இருக்கா? இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஸோ இந்த தேவதூதர்களுக்கும் மனித குமாரத்திகளுக்கும் பிறந்தவங்க தான் ராட்சதர்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சாதாரண மனுஷனை விட 10 மடங்கு உடல் அளவில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. பாருங்கள், இந்த படத்தையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சரி, இவங்கெல்லாம் இப்போ இந்த இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த பூகோள ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் போய் ஆராய்ச்சி பண்ணி இப்போது நிறையா அந்த பூமியில் தோண்டும் போது பாருங்கள் எப்படிப்பட்ட எலும்புக்கூடுகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. பாருங்கள், ராட்சதர்கள் பூமியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, எப்படி டைனோசர் இந்த பூமியில் இருந்திருக்குங்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த எலும்புக்கூடுகள். அதே மாதிரி தான் ராட்சதர்கள் இந்த பூமியில் இருந்திருக்காங்கிறதுக்கு இந்த எலும்புக்கூடுகளே அந்த அடையாளம். எவ்வளோ பெரிய எலும்புக்கூடு பாருங்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சர். ஒரு மனுஷனுடைய மண்டையோடு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ராட்சதர்கள் ஒரு சந்ததி தான் இந்த பூமியில் உருவாயிடுச்சு. இப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா, இது எப்படி நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அன்புக்குரிய சகோதரர்களுடைய ஒரு வசனம் தான் நமக்கு பதில் சொல்லும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. கவனிக்கிறீங்களா? இப்போ பவுல் 2ஆம் உலகத்தில் இருந்துட்டு பேசுகிறார். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லைன்னு சொல்கிறார். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அழிஞ்சு போன உலகம் தூதர்களுக்கு கீழ்ப்பட்டிருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அங்கே தான் என்ன நடந்தது? ஆதியாகமத்தில் படித்தோம் இல்லையா? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு இப்போ தேவன் என்ன பண்ணார்னா, இது ஒரு மகா பெரிய ராட்சத சந்ததி உருவானதுனால தேவன் என்ன பண்ணுறார்? இந்த சந்ததியை அழிக்கிறதுக்கு அவர் சித்தம் கொண்டார். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாருங்க, இதை பார்த்துட்டு பூமியில் எதுக்காக இந்த மனுஷனை படைச்சோம் அப்படிங்கிற மாதிரி மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்ததுன்னு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. ஆனால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல அப்படின்ட்டுருக்கு. அப்போ ஒரு இடத்துல மனஸ்தாபப்பட்டார்ன்னு இருக்கு, இன்னொரு இடத்துல அப்படியெல்லாம் மனஸ்தாபமெல்லாம் பட மாட்டார். அப்போ தேவன் நமக்கு நல்லா தெரியும், முக்காலமும் அறிந்தவர், சர்வ வல்லமையுள்ள கடவுள், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் மனஸ்தாபப்படணுங்கிற அவசியம் இல்லை. நடக்கிறது அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று இங்கிலீஷ்லாம் பார்க்கும்போது அவர் பரிதாபப்பட்டிருக்கார். ஏன் பரிதாபப்பட்டிருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த சந்ததி என்ன ஆக போகுது? அழியப்போகுது. அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாரா தேவன். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் நாவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். பாருங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தேவன் டிசைட் பண்ணிட்டார். ஸோ இந்த டைமில் தான் அங்கே என்ன நடந்திருக்குது? நோவாவுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு பற்றி சொல்லும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அங்கே முதலாம் உலகத்தில் இப்போ ஒரு மகா பெரிய ஒரு அசுத்தம் போயிட்டுருக்கு. இங்கே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். கவனிக்கிறீங்களா? நோவா உத்தமன் நீதிமான். அந்த காலத்தில் ஒரே ஃபேமிலி இவங்க மட்டும்தான், தேவனுக்கு பிரியமான ஃபேமிலி. உத்தமனும் நீதிமானும் இருந்தான். அப்புறம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ மற்றவங்க எல்லாரும் தேவ தூதர்களோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? மற்ற எல்லாரும் தேவதூதரோட சஞ்சரித்தாங்க. தேவன், அதாவது நோவா தேவனோட சஞ்சரித்தார். இப்போ நமக்கு தெரியும், நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத்து 3 பேர். இந்த பூமி முழுவதும் கொடுமையினால் அங்கே நிறைஞ்சு சீர்கெட்டதாக இருந்தது. தேவன் பூமியை அழிக்க சித்தம் கொண்ட போது தேவன் நோவாவை கூப்பிட்டு சரியான அளவுகள் கொடுக்குறாரு. அதெல்லாம் பைபிளே நீங்கள் படிக்கலாம். ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பலை கட்ட சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். அது 3-4 லேயர் இருக்கும். காரணம் என்னென்னா, ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருள், புரியுதுனா, பயிர் வகைகள், விளைவிக்கக்கூடிய பொருள்கள், புல் பூண்டுகள், அப்புறம் ஒவ்வொரு ஜோடான மிருகங்கள், இவைகளெல்லாம் தனியாக அடைக்கிறதுக்கு நிறையா ரூம்ஸ் வேணும். அவைகளை பராமரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் வேணும், தேவையான உணவுப் பொருள்கள் வேணும். இது எல்லாம் பராமரிக்கணும். அதுக்கு தான் தேவன் ஒரு பெரிய அளவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலை கட்ட சொல்கிறார். அப்போவே எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஒரு நீர்மூழ்கி கப்பலை தேவன் சொன்ன டிசைனில் கட்டினார் நோவா. அதனுடைய அளவுகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜம்போ ஜெட் விமானத்தை 3 பெரிய அளவு இருக்குமா. அந்த பேழை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நோவா பேழை. இப்போது இவ்வளோ பெரிய கப்பலை இவர் தனிப்பட்ட முறையில் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பொருள்கள், மரங்கள் வேணும். அப்போ நிறைய ஜனங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க கேட்டிருப்பாங்களே இல்லையா, ஆமாம் எதுக்குங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய, நம்ம தான் எங்கே போகிறதுனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா நோவா காலத்தை பொறுத்த வரைக்கும் மேலேயும் தண்ணி இருந்தது, கீழேயும் தண்ணி இருந்தது. மேலே தண்ணி கண்டென்ஸ் ஆகிருந்ததுனால மேலே இருக்கக்கூடிய சூரியனுடைய கிரணங்கள் இந்த பூமிக்கு வரவே இல்லை. ஒரு ஏர் கண்டிஷன் நிலைமையில் தான் அவங்க பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நோவா அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி திராட்சை ரசம் அறுவடை செஞ்சு ஒரு கண்டெய்னரில் வச்சு ரொம்ப நாள் வச்சுருந்து குடிச்சிருக்கார். ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் நோவா அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு மேல் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வந்துருச்சு, பெரும் கடல்களாக உருவாயிடுச்சு.
அப்போ சூரியனுடைய டைரக்டான கதிர்கள் இங்கே மேலே படும்போது ஹீட் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி திராட்சை ரசத்தை அறுவடை செஞ்சு ஒரு கண்டெய்னரில் வைக்கிறார். நாளாக நாளாக அது புளிச்சு போய் அது சாராயமாக மாறிடுச்சு. குடித்தார், போதையில் படுத்துக்கிட்டார். படிக்கிறோமா இல்லையா? அப்போ பாருங்கள், இப்போ அந்த காலத்திலேயே எத்தனையோ ஜனங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, ஒரு பெரிய அழிவு வரப்போதுன்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே நம்பலை. ஆனால் நோவா உறுதியாக விசுவாசிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா? தேவன் அதனால தான் இந்த பூலோகத்தினுடைய மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, எல்லா கொடுமையினால் நிறைஞ்சிருக்கு, அவர்களை நான் அழிச்சிட்றேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டார்னா ஒரு பேழையை செஞ்சாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. தேவனே கதவை சாத்தினார்னு படிச்சிருக்கோம். கவனிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? ஒரு வேளை இவங்களே கதவை சாத்தி வச்சுருந்தா யாராவது ஒருத்தர் நல்ல பெரிய மரத்தை தூக்கி கொடுத்தாருங்க, அதனால் இவரை மட்டும் உள்ளே எடுத்துக்கலான்னு சொல்லி உள்ளே போட்டிருந்தாருன்னா மறுபடியும் அதே ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர்றதுக்கு பதிலாக ராஜ சந்ததி மறுபடியும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடும். அதனால தான் தேவனே சாத்தினார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, மழையே வரல. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, மழையே வரல. நாம் ஒருவேளை அந்த பேழைக்கு கொண்டு வந்தால் லைட்டாக அப்படி ஜன்னல் திறந்து பார்த்துருப்போம், இங்கே வருதா வரலையா? ஆனால் நோவா பாருங்க, 7 நாளும் மிகுந்த விசுவாசம் உடையவரா. ஆனால் இவங்க உள்ளே உட்காண்ட்ருக்காங்க, வெளியில் இருக்கிற ஜனங்களெல்லாம் எவ்வளோ பரியாசம் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? பாருங்கள், ஒரு முட்டாள் மாதிரி உள்ளே போய் உட்காந்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தாங்க இப்போ பரியாசம் பண்ணுவாங்க ஜனங்க. ஒரு பேரழிவு வரப்போகிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ப்ரொக்ளைம் பண்ணும்போது யாருமே நம்ப மாட்டாங்களா? பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருப்பான். ஸோ அந்த நிலைமை தான் இப்போ அங்கே நோவா காலத்தில் நடந்தது. 7ஆம் நாள் வானத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேல் இருக்கிற தண்ணியும் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய மழை. முதல்ல அந்த மழை வரும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? முதல் முறையாக மழையை பார்க்குறாங்க. அது நாளாக 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 குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், ஈரம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் அந்த ஜலப்பிரளயத்துடைய கொடுமையை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அது எங்கிருந்து பாருங்கள், கீழே இருக்கிற வெட்டாந்தரையெல்லாம் மேலே தண்ணி ஊற்றுக்கண்கள் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜலப்பிரளயத்தில் மாண்டு போயின. கவனிக்கிறீங்களா? அந்த ஜலப்பிரளயத்தில் எல்லாம் மாண்டு போயின. ஸோ முதல் உலகம் இப்படியாக ஒரு நிறைவுக்கு வந்தது. இப்போ கவனிங்க, இனிமேல் தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரப்போகிறோம். இந்த காரியத்தை முற்றிலும் கவனித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். இப்போ பாருங்கள், இந்த முதல் உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போகும்போது மனுஷ ஜாதி, அந்த ராஜ்யத சந்ததி எல்லாமே, மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த கப்பலுக்குள்ளே வந்ததுனால அவர்கள் சேஃபாய் தப்பிச்சுக்கிட்டு 2ஆம் உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. இதுதான் ரிசல்ட்டு. முதலாம் உலகத்தினுடைய அழிவினுடைய ரிசல்ட்டு. எல்லாம் மாண்டு போயிடுச்சு. நோவாவுடைய பிள்ளைகளும் அந்த கப்பலுக்குள்ள இருந்து 2ஆம் உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. இதோட ரிசல்ட் முடிஞ்சுதானா? இல்லை. நமக்கு அறியாத ஒரு ரகசியம் இந்த அழிவில் நடந்தது தெரியுங்களா? இப்போ நீங்கள் நல்லா படித்தவர்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இந்த வானத்திலிருந்து வந்தாங்க பாருங்கள் கெட்டுப்போன தேவதூர்கள், அவங்க நிமித்தம் தானே இங்கே பூமியில் ஒரு ராஜ்யத சந்ததி வந்தது. அப்போ அவங்க இந்த ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. கட்டாயமாக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, மாம்சத்தில் இருந்தால் தானே ஜலத்தில் அழிய முடியும். அப்போ அந்த அழிவு வரும்போது அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய சரீரத்தில் போயிருப்பாங்க கட்டாயமாக. அப்படின்னா அவங்க என்ன ஆனாங்க? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஆதியாகமத்தில் அதுக்கு விடை இல்லை. அதனால தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் படித்தோம் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல கேள்வி இருந்தால் இன்னொரு இடத்துல பதில் இருக்கும். பதில் எங்கே தெரியுமா இருக்குது? புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தினுடைய கடைசி புஸ்தகங்கள் இருக்குது பாருங்கள். பேதுரு நிருபத்தில் பேதுரு எழுதுகிறாருங்க, இந்த பாவம் செஞ்சுட்டாங்க இல்லையா இந்த தூதர்கள், இவங்க ஃபர்தராக பரலோகத்துக்கு போனாங்களா இல்லை எங்காவது தப்பிச்சு போய் எங்காவது ஒழிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது அதுக்குரிய ரெஃபரன்ஸை இப்போ சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்.
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். கவனிக்கிறீங்களா? பாவம் செஞ்ச தூதர்களை தேவன் தப்ப விடலையா? என்ன பண்ணார் பாருங்க. அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இந்த பாவம் செய்த தூதர்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்துட்டாங்க. ஆனால் தேவன் இவங்களை தப்பு வைக்க விடலை. அவங்கள என்ன பண்ணுறாரு? அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்தில் தள்ளிட்டார்னு இருக்கும். இப்போ நரகம்ங்கிறதே எங்கே இருக்குன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இந்த இடத்துல நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அப்படின்னா இந்த தேவதூதர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இது ஜெனரலான வசனம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கவனிங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு இருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த ஆவிகள்ங்கிறது யாருன்னு தெரியணும் இல்லையா? ஏதோ புதுசு ஆவிகளான இல்லை, அடுத்த வசனமே ரெஃபரன்ஸ் கொடுக்குறா பாருங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடைய காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா இவங்க ஆவிகள் இல்லை, தேவதூதர்கள் தான். அவங்க ஆவியின் சரீரத்தில் இந்த பூமிக்கு வருவாங்க, மாம்ச சரீரம் எடுப்பாங்க, காரியங்களை நிகழ்த்துவாங்க, போயிடுவாங்க. இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் இந்த பூமிக்கு வந்து ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து மாம்சத்தில் வந்து பாவம் செஞ்சதுனால இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்க தேவதூதர்கள் அசுத்தமாயிட்டாங்க இல்லையா? அதனால தான் வேதம் இவங்களுக்கு என்ன பேர் வச்சதுன்னா அசுத்த ஆவிகள்னு பேர் வச்சது. கவனிக்கிறீங்களா? இவங்க தாங்க அசுத்த ஆவிகள். இன்னைக்கு நிறையா நம்ம ஊர்லேயே பேயோட்டம் பிசாசோட்டம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கலாம். அது ஆக்சுவலாக செத்து போனவர்கள் அல்ல. கவனிங்க, செத்து போனவங்க தூங்கிட்டு இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவானில் இருக்குது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இங்கே செத்தவங்க மரித்து தூங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து எழுப்பார். அப்படின்னா இந்த செத்து போனவங்க மாதிரியெல்லாம் வந்து பேசுறது யார் தெரியுங்களா? இவங்க தான் அசுத்த ஆவிகள். நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் இவங்க தான் கீழ்ப்படியாமல் போனவை. அப்போது இவங்களை கீழ்ப்படியாமல் போக வச்சது யார்? வசனம் படிச்சோம்ல, எபேசியரில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. சரிங்களா? இவனும் ஆகாயத்தில் தான் இருக்கான். கவனிங்க, இந்த சாத்தானும் ஆகாயத்தில் தான் இருக்கான். இப்போ அவர் வசனம் படித்தோம் இல்லையா? தேவன் அவர்களை அந்தகாரத்திலே தள்ளி நரகத்தில் தள்ளிட்டார்னு சொல்லி கட்டி வச்சிருக்கார். அந்த நரகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா பாருங்க, இது வந்து கிரேக்க பைபிளினுடைய ஒரு இந்த நரகம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் பைபிள்லேயே அங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? டார்டரஸ். அந்த டார்டரஸ்ங்கிற வார்த்தையை தான் தமிழில் நரகம் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டார்டரஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த அட்மாஸ்பியர்னு அர்த்தம். இந்த ஆகாய மண்டலம், காற்று மண்டலம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தேவன் என்ன பண்ணிட்டார்னா இந்த கெட்டுப்போன தேவதூதர்களை, அதாவது இந்த அசுத்தாவிகளை என்ன பண்ணி வச்சிருக்காருனா இந்த ஆகாய மண்டலத்தில் தான் அங்கே கட்டி வச்சிருக்காரு. கவனிக்கிறீங்களா? கீழே பாதாளத்துக்குள்ளே இல்லை, பாதாளத்துக்குள்ளே முன்னே எப்படி வெளியே வர்றது? இந்த ஆகாய மண்டலத்தில் தான் கட்டி வச்சிருக்கார். ஸோ இவர்களை குறித்து இன்னொரு நியூஸ் நமக்கு தெரியணும். யூதா 6வது வசனம் வாசிக்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், ஆதி மேன்மைங்கிறது தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவாங்க, மறுபடியும் பரலோகத்துக்கு போகலாம், தாங்கள் விரும்புகிற மனுஷ சரியை எடுத்துக்குவாங்க. இதுதான் ஆதி மேன்மை. இதை அவங்க காத்துக்கொள்ளலை. தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, பரலோகத்தை விட்டு வந்துட்டாங்க. இப்போ அவர்களை மகான நியாய தீர்ப்புக்கென்று அந்தகாரத்தில், அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்தரத்தில் விட்டார், மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தூதர்கள் கெட்டு போனதுனால ஃபர்தராக இவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கவனிங்க, அதே சமயத்தில் தாங்கள் விரும்புகிற மனுஷ சரீரம் இங்கே எடுக்க முடியாது. அதுதான் நடுவில் அந்தரத்தில் விட்ட நிலைமை. இனிமேல் இவங்க நினச்சபடி தாங்கள் விரும்புகிற மனுஷ சரீரம் எடுக்க முடியாது.
இவங்க அசுத்தமானதுனால பரலோகமும் போக முடியாது. அதனால தாங்க இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியரில் சாத்தானும் இருக்கா, இந்த கெட்டு போன தூதர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம யாருக்கு விரோதமாக நமக்கு போராட்டம் இருக்குன்னு நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம் இருக்கு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். இப்ப கவனிங்க, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாருங்க வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகள்? இவங்க தான், கெட்டுப்போன தேவதூர்கள், இந்த ஆகாயத்தை ஆக்கிரமித்திருக்கிறவர்கள். நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் நம்மளை சுற்றியில் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? புரியுதா? நம்மளை சுற்றியில் இருப்பாங்க. இப்போ நம்முடைய சபையில் இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதுனா இதை சுற்றியில் இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இவர்கள் தாங்கள் விரும்புகிற மனுஷ சரீரம் எடுக்க முடியறதில்லைங்கிறதுக்காக தான் இன்னொரு மனுஷனுக்குள்ள பூந்துடுறாங்க. கவனிக்கிறீங்களா? இன்னொரு மனுஷனுக்குள்ளே பூந்துட்டு அவங்கள அலக்களிக்கிறது. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, சரி இவங்க தான் பரலோகத்திலிருந்து வந்தவங்க, இவங்க ஏன் கீழ்ப்படியாமல் போனாங்க? புரியுதுங்களா? ஏன் கீழ்ப்படியாமல் போனாங்க? என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவங்களை கீழ்ப்படியாமல் போக வச்சது சாத்தான். கவனிங்க, அதனால தான் அவனுக்கு என்ன பேர்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிறான். இவங்களை ஏன் தெரியுங்களா கீழ்ப்படியாமல் போக வச்சான்? இவன் ஆதியில் சொன்ன பொய். கவனிங்க, என்ன பொய் சொன்னான் தெரியுமா? தேவன் நீ செத்துருவேன்னார். இவன் என்ன சொன்னா? நீங்கள் சாகவே மாட்டீங்கன்னா. ஆனால் அங்கே என்ன நடந்தது? எல்லாரும் செத்துட்டு இருந்தான். அப்போ இவன் சொன்ன பொய்யை நிரூபிக்கணும்னா, கவனிக்கிறீங்களா, சாகாமல் இருக்கிறோம்னு ஒரு பொய்யை சொல்லணும். நீ செத்தா கூட ஆவின்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கு, ஆத்மான்னு ஒன்று சுற்றிட்டு இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லணும். அந்த பொய்யை யார் மூலமாக தான் சொல்ல வைக்கிறான்னா, இந்த கெட்டு போன தேவதூர்கள். நம்ம மக்களுக்கு இது என்னன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பேய் ஓட்டுற, பிசாஸ் ஓட்டுற அந்த பேய் பிசாசெல்லாம் கவனிங்க, செத்து போனவங்களல்ல, செத்து போனவங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் சாத்தான் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த கெட்டு போன தேவதூதர்கள் மூலமாக என்ன நிரூபிக்கிறான்னா, நீங்கள் செத்தா கூட உங்கள் ஆத்மா அப்படியே சுற்றிட்டுருக்கு, உங்கள் ஆவி சுற்றிட்டுருக்கு. பழைய காலத்தில் நம்ம கதை சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் 50 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு தேவன் விரும்புவாரான். அதில் 45 வயசுலேயே ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்னா அந்த 5 வருஷம் அவன் ஆவியாக அலைவான். இப்படியெல்லாம் கதை சொல்லுவான். புரியுதுங்களா? இதெல்லாம் வேதத்தினுடைய அடிப்படையில் எல்லாமே ஒரு தவறான பொய்யான போதகங்கள். அப்போது இந்த செத்து போனவங்க மாற பேசுகிறதுனால என்ன இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு சாத்தான் புரிய வைக்கிறான்னா, நீங்கள் செத்து போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு ஜென்மம் இருக்குது. அதனால தான் 7 ஜென்மம் கொண்டு வந்துட்டான். நாயாக பிறக்கிறாங்க, நிறையா பிறக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில்னா அடுத்த ஜென்மம் வந்துடுவாங்க அப்படின்னு எல்லாம் பைபிள் வசனத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி இன்றைக்கி அப்படி செத்து போய் பேயாக பழி வாங்குறவங்களுடைய சினிமா தான் நல்லா ஓடுதான். இன்றைக்கி அதை தான் எல்லா ஜனங்களும் அதிகமாக பார்க்குறாங்க. அப்படின்னா சாத்தான் எந்த அளவுக்கு ஜனங்களை ஏமாற்றிட்டான். மற்றவர்களை விட்டுருங்க, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கே இந்த விஷயம் தெரியாது, போதகர்களுக்கே தெரியாது. சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? நீ ஓட்டுற மாதிரி ஓட்டு, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன். அதுதான். கவனிக்கிறீங்களா? இப்போ இதே கெட்டுப்போன தேவதூதர்கள் அல்லது பிசாசுகள், அசுத்தாவிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலே இருந்ததா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று. எவ்வளோ கிளியரா ஒரு அசுத்தாவி சொல்லுது பாருங்க. ஒரு தேவதூதன் சொல்றான் பாருங்க, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. வசனம் படிச்சோம் இல்லையா? அதை சொல்லுது பாருங்க. அடுத்தது மார்க் 1ஆம் அதிகாரம் 24 ஒரு பிசாசு சொல்லுது பாருங்க, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்க வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன். நீங்க யாருன்னு தெரியும்னு சொல்லுது. இன்னைக்கு எந்த ஒரு போதகரை பார்த்தாது சொல்லுதா நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு? இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஓட்டுறது பிசாசு தானா, செத்து போனவங்க தானே தெரியாமல் செத்து போனவங்க நினச்சி நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுவும் ஏதோ ஒன்று சொல்லும். என் பேர் ஏதோ ஒரு பேரை சொல்லி, நான் செத்து போயிட்டு என்னை கொண்டுட்டாங்க, நான் பழி வாங்க வந்திருக்கேன், நீ உடனே இவ்வளோ விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான். ஸோ இது பிசாசுகள் யாருன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யாருன்னு அந்த பிசாசுகளுக்கு தெரியும். இன்னைக்கு ஓட்டக்கூடிய போதகர்களுக்கு பிசாசு யாருன்னு தெரியாது.
கவனிக்கிறீங்களா? ஆனால் பிசாசுகளுக்கும் இவங்க யாருன்னு தெரியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சேனலை, இந்த ரகசியங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், தயவு செய்து புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை சாத்தான் இந்த பூமியில் பண்ணிகிட்ருக்கிறான் பாருங்கள். அசுத்தாவிகள் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. எந்த பெரிய ஊழியக்காரன் காலையாவது ஏதாவது பிசாசு விழுந்திருக்கான்னு பாருங்கள். தெரியாது, அவங்களுக்கு தெரியாது பாவம். அன்புக்குரிய சகோதர சொல்லி ஒரே இடத்துல மட்டும் இவங்க பேரெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஆண்டவர் எந்த பிசாசுகிட்டையும் பேர் கேட்கல. ஒருத்தர் ஒரு பிசாசுகிட்ட கேட்டார். என்ன காரணம்னா பாருங்கள், அந்த வசனம் வாசிக்கலாம். அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு நீ போன்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போது உன் பேர் என்னன்னு கேட்டார். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் எங்கள் பேர் லேகியோன். அதுலேயே மார்க்கு 1:34 கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்கள். அதுலேயே வசனத்திலே இருக்கு. மார்க்கு 1:34 வாசிக்கலாம். பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால், கவனிக்கிறீங்களா? அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா? இவர் பேசுறதுக்கே இடம் கொடுக்கலையா? நீ யார், என்ன, உன் குலம் கோத்திரமெல்லாம் கேட்கல. இவருக்கு அவங்க யாருன்னு தெரியும், அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியும். புரியுதுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதரரை, எதனால் இந்த தவறு நடந்தது என்று சொல்லி கவனிக்கும் போது, சாத்தான் இந்த கெட்டுப்போன தேவதூதர்களை தனக்கு சாதகமாக அவங்களுக்குள்ள இந்த மாம்ச இச்சையை தூண்டிட்டான். கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய சரீரத்தில் வர்ற வரைக்கும் அவன் தூண்டலை. என்னைக்கு மாம்சத்தில் வந்தாங்களோ அன்னைக்கே அந்த இச்சையை தூண்டிட்டான். காரணம், இவன் சொன்ன பொய்யை அவன் நிரூபிக்கணும். அதனால தான் நம்ம படித்தோம் யோவான் 8 அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து அவன் பேசுகிறான். இப்போ நம்முடைய கேள்வி, வானத்திலிருந்து வந்த தேவதூதர்களுக்கு இவனுக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மைண்டில் வச்சுங்க. பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அதுக்குரிய தெளிவுகள் வசனங்களின் மூலம் வெளிப்படும். இந்த சாத்தான்னு சொல்கிறோமே, இவன் ஆக்சுவலாக யார்? இவன் ஒரு மனுஷனா, இல்லை தனியாக ஒரு பிசாசா, அல்லது ஒரு தேவதூதனா என்றெல்லாம் பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்கு ஒரே விடை பைபிள் இருக்குது. இவன் ஏற்கனவே பரலோகத்தில் இருந்தவன். இவனுக்கு கீழே தான் இந்த வந்தாங்க பாருங்கள் கெட்டுப்போன தேவதூர்கள், அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த கெட்டுப்போன தேவதூர்கள் இடத்துல நல்ல பேர் வாங்கினவன். என்னமோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை பின்னாடி படிக்கலாம். அந்த தப்பு நிமித்தம் அவன் கீழே தள்ளப்பட்டுட்டான். தள்ளினோடனே ஏதோ ஒரு கோபம் ஆண்டவர் மேலே வந்துச்சு. அந்த கோபத்தினால அவருடைய படைப்பான ஆதாமை ஏவானை சந்ததியை அவருக்கு விரோதமாக திருப்பிட்டான். இதுதான் சத்தியம், சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது இவன் கீழே வந்ததுக்கு பிறகு தேவன் பேசாமல் அமைதியாயிட்டார். இவன் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கிறான், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறான். தேவன் அமைதியாக தான் இருந்தார். அப்போ கெட்டுப்போன தேவதூர்கள் கெடாதற்கு முன்னாடி வரும்போது ஏற்கனவே இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இவன் நல்ல பேர் வாங்கிட்டான். அதனால் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர எப்படி ஏவார் இடத்துல ஒரு தந்திரம் செஞ்சானோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பாவத்திற்குள்ளே விளைவிச்சு தான் தான் சொன்ன பொய்யை நிரூபிக்கிறதுக்கு சரியான வேலையை செஞ்சிட்டான். இப்போ அவங்க கெட்டு போயிட்டாங்க. இந்த ஆகாய மண்டலத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னமும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த 2ஆம் உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா அவன் ஆகாயத்து அதிகார பிரபுன்னு படித்தோம் இல்லையா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறான். அது மட்டும் இல்லை, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அந்த ஜனங்களிடத்தில் பிரவாசமாயிராதபடிக்கு இப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான். படிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருடைய மனதையும் குருடாக்கிட்டான். பிளைண்ட்னஸ், குருட்டுத்தன்மை கொண்டு வந்துட்டான். இப்படியாக 1ஆம் உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 1ஆம் உலகத்தை தேவன் ஏன் அழித்தார்? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர்றதுக்கு பதிலாக ஒரு ராட்சத சந்ததி வந்துருச்சு. அதனால் இந்த ஜலப்பிரளயத்தில் இந்த ராட்சத சந்ததி அந்த மனுக்குலத்தை எல்லாத்தையும் அவர் அழிச்சிட்டார். அதில் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் பேழைக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு
அந்த பேழையை செஞ்சு உள்ளே போய் 2ஆம் உலகத்துக்குள்ளே போனாங்க. அதில் ஜலப்பிரளயை தப்பிச்ச தேவதூதர்களை அசுத்தமாயிட்டாங்க. அவர்கள் அசுத்தாவிகள். இவர்களை தேவன் தப்ப விடாமல் பரலோகத்துக்கு அவர் அனுமதிக்கலை. பூலோகத்தில் தாங்கள் விரும்புகிற சரீரம் எடுக்க முடியாதபடி தடுத்துட்டார். அந்தகார சங்கிலியில் கட்டிட்டார். அவங்க அதை விட்டு வெளியே வர முடியாது. இந்த ஆகாய மண்டலத்தில் தான் அவங்க என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. சாத்தானோட சேர்ந்து போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேயாகவும் பிசாசாகவும் போயிட்டுருக்குறாங்க. கவனிக்கிறீங்களா? இனிமேல் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறதெல்லாம் செத்து போனவர்கள் அல்ல, கெட்டு போன தேவதூதர்கள். இவங்க தான் செத்தவர்கள் மாறி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக 1ஆம் உலகம் அழிவுக்கு வந்தபோது இப்போ நம்ம என்ன படித்தோம்? தேவன் மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் என்னன்னு படித்தோம் இல்லையா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்னையே ஒருத்தனை படைத்தார், ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே படித்தோம் இல்லையா? ஆனால் முதல் உலகத்தில் இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலாக ஒரு ராஜ்ய சந்ததி வந்துருச்சு இல்லையா? அப்போ தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்று சொல்லி கேள்வி கேட்டால், என்னைக்கும் தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆகாது. அப்படின்னா அடுத்தது இப்போ நம்ம எதுக்குள்ளே தான் போகணும்? முதல் ரூமுக்குள்ளே வந்துட்டோம், கவனிக்கிறீங்களா? அடுத்தது 2ஆம் உலகத்துக்குள்ளே போகிறோம். அப்படி 2ஆம் உலகத்துக்குள்ளே போகும்போதாவது அங்கேயாவது ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்று நாம் வந்து பார்க்கறதுக்கு மிகவும் நீங்கள் அவளோடு இருக்கீங்களா? அடுத்தது 2ஆம் உலகம் பார்க்க போகிறோம். அந்த 2ஆம் உலகத்திலேயாவது தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கணும்னா ஒரு வாரம் காத்திருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் இதே யூடியூப் சேனலில் அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்று 2ஆம் உலகம் என்கிற ஒரு தலைப்பில் உள்ளே போகும்போது இன்னும் அதிக சுவாரஸ்யமான சம்பவங்கள், எதிர்பார்க்காத அநேக சத்தியங்கள் நமக்கு அது வெளிப்படும். விருந்து மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சரிங்களா? அதனால் ஒரு வாரம் நம்ம காத்திருக்கலாம். அடுத்த வாரம் 2ஆம் உலகம் வரும் பொழுது, அந்த சத்தியம் வரும் பொழுது இவைகளுக்குரிய டீட்டெயில் முழுவதும் தெரியும். கடைசியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சேனல் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே, ஏற்கனவே 2-3 சேனல் இது போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த சேனல் வந்து ஆரம்பித்ததுடைய நோக்கமே, இந்த பரலோக ரகசியங்கள் என்கிற தலைப்பில் இந்த சேனல் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே, இந்த உண்மையான ரகசியங்கள் எப்படியாவது நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மத்தியில் போய் சேரணும். சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்களேன்னு. மற்றவர்களுக்கு தெரிகிறத விட நமக்கு தாங்க தெரியணும். இவ்வளோ நேரம் பேசுனது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? நமக்கு தான் முதல்ல தெரியணும். ஸோ அதனால் முதல்ல நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு அதை போய் சொல்லலாம். அதனால் எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய சபை மக்கள், உங்களுடைய போதகர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்க யாருக்காவது இது போய் சேரணும்னு நீங்கள் விரும்பினா தயவுசெய்து அவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. அப்படி நல்லா நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த சேனல் வந்து ஒரு வருமான அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட சேனலில், ஏற்கனவே சொன்ன தெரியுங்களா, நாங்கள்லாம் நல்ல வேலையில் இருக்கோம், நிறைய சம்பளம் வாங்குகிறோம், எங்களுக்கு தேவன் அள்ளி கொடுத்துருக்கார், அதை மற்றவர்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த ஊழியமை செய்துட்டுருக்குறோம். நாங்கள் உங்களிடத்துலேருந்து எதையும் எதிர்பார்க்கல, இந்த யூடியூப் சேனல் மூலமாக எதிர்பார்க்கல. ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரே மந்திரம் என்ன தெரியுங்களா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த சத்தியம் எங்களுக்கு இலவசமாக கிடைச்சிது, உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற ரெடியாக இருக்கணும். அந்த அடிப்படையின் நோக்கத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிறவங்க தெரிந்து கொண்டால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம், பரலோகம் போய் சேர்ந்துடலாம். அதுக்குரிய ஒரு வழி தான் இப்படிப்பட்ட சேனல் நமக்கு தேவன் கொடுத்துருக்கார். அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை இந்த பரலோக ரகசியங்கள் கட்சிக்கே அளிக்கும்படி, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இல்லைங்களா, அடிக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் 2ஆம் உலகத்தில் அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்பதை தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.